Religion was never God's plan. மதம் என்பது தேவனுடைய திட்டமே அல்ல. Relationship is God's plan. உறவு என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருந்தது. Church said, ஆகையால் சபை என்ன சொல்லுச்சுன்னா, one day we'll get to heaven. ஒரு நாள் நாம் பரலோகத்திற்கு போவோம். And we will occupy. அங்கே நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். And we will live there. நாம் அங்கே வாழப் போகிறோம். The religion gave you hope. மதம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. But God said, I came to give you the kingdom. ஆனால் தேவன் சொன்னார், நானும் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கும்படியாய் வந்தேன். Hallelujah. Hallelujah. Religion says tomorrow will be better. மதம் சொல்லும் உன்னுடைய நாளை சிறப்பானதா இருக்கும். Religion said, மதம் சொல்லுகிறது, adjust with poverty. தரித்திரத்தோட ஒத்துக்கொண்டு போ. Religion said, adopt illness. மதம் சொல்லி கொடுத்தது, வியாதியை ஏத்துக்கோ. Religion said, it's okay to be adjusted. மதம் இப்படியாய் சொல்லுகிறது, சமரசம் பண்ணிட்டு போனா பிரச்சனை இல்ல, பரவாயில்லை. It does a great job, my friend. அது மிகப்பெரிய வேலையை பார்க்கிறது. It makes you happy in poverty. தரித்திரத்தில் உன்னை மகிழ செய்கிறது. Content in your illness. உன்னுடைய வியாதியில் நீ மன நிறைவோடு இருக்கும்படியாய் செய்கிறது. Satisfied in your depression. உன்னுடைய மன அழுத்தத்தில் நீ திருப்தியா இருக்கும்படியாய் செய்கிறது. And almost peaceful in your frustration. உன்னுடைய எரிச்சல்களின் நேரத்தில் அத சமாதானத்தோட அனுபவிக்கும்படியாய் செய்கிறது. Kingdom tells you, ஆனால் ராஜ்யம் சொல்லுகிறது, this is not how I designed this kingdom to be. இந்த ராஜ்யம் இப்படி இருக்க நான் தீர்மானிக்கவில்லை.